அதாவது இறப்பை இரண்டு தரப்பும் உறுதி செய்துவிட்டன. இந்த நிச்சயமாக இவர்களுடைய புலனாய்வு திறன் அல்லது இவர்களுடைய ஊடுருவும் தன்மை அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது நேற்றைய தனது பதவியில் ஆதரவை கொண்ட ஒரு தலைவனாக அவர் இருக்கின்றார் என்பதில் எந்தவித ஒரு மாற்றம் இல்லை. அவ்வாறான நிலையில்தான் ஈரான் இந்த தாக்குதல்களுக்கான பதிலடியை கொடுத்து வருகின்றது. அந்த பதிலடி என்பது அரபு தேசங்களில் உள்ள தங்களுடைய அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங். இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஈரான் அமெரிக்காவின் மீது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த ஒரு முக்கோண போராக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த போர் விவரங்கள் குறித்து பேசுவதற்கான நேரம். அயத்துல்லா அலி அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அவருடைய மகன் தொடர்ச்சியாக பொறுப்பேற்பார் என்கிற மாதிரியான செய்திகள் நிலவுகிறது. அதே நேரம் பஹ்ரைன், துபாய், அதை அடுத்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய முக்கியமான நிறுவனங்கள், தூதரகங்கள் மாதிரியான இடங்கள் மீது சரமாரியான மிஷில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகியவைகள் குறித்து பேசுவதற்கான நேரம். நாங்கள் சுரேஷ் தர்மாவை உரையாடலுக்காக இணைத்துக் கொள்வோம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. வணக்கம் தர்மா. இன்னும் ஒரு உரையாடலை உங்களை இணைத்துக் கொள்வதில்லை மகிழ்ச்சி. ஆனால் மகிழ்ச்சி என்பதற்கும் அப்பாலே நாங்கள் பேசுகிற விடயம் ஒரு மகிழ்ச்சியான விடயம் அல்ல. வளைகுடா போர் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதனுடைய தாக்கம் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்ன தர்மா? அதாவது இறப்பை இரண்டு தரப்பும் உறுதி செய்துவிட்டன. இந்த இறப்பின் மூலம் அங்கே இடம்பெறப் போகின்ற மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு உலகளாவில் இருக்கின்றது. நிச்சயமாக இவர்களுடைய புலனாய்வு திறன் அல்லது இவர்களுடைய ஊடுருவும் தன்மை அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது நேற்றைய தனது பதவியில் குறிப்பிட்டது போல எங்களிடம் உள்ள டிராக்கிங் சிஸ்டம், ஒரு நபர்களை கவனிக்கின்ற மிகவும் மிகவும் தொழில்நுட்பம் வாய்ந்தது, ஒருதரும் அதற்கு தப்பிக்க முடியாது என்கின்ற வகையில் நேற்று காலை அவர்கள் ஒரு கூட்டம் ஒன்றிற்கு ஆயத்தமாகி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பொழுது அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக அந்த கூட்டம் சனிக்கிழமை பின்னிரம் தான் நடைபெறுவதாக முதலில் அவர்கள் கிடைத்த தகவல்களின்படியில் ஆராய்ந்து அதன் பின்னிரமாகத்தான் நடத்த இருந்தார்கள். இருந்த பொழுதிலும் அந்த கூட்டம் என்பது காலையிலே நடைபெறுகின்றது என்பதை தெரிந்து அந்த தாக்குதலை விரைவுபடுத்தி திசை திருப்பமாக பல இடங்களிலும் தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதல் மையத்தையும், அதாவது இவர் இருந்த இடத்தையும் தோன்றம் செய்ததன் மூலம் அங்கே ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு தலைமை என்பது அந்த நாட்டின் தலைமை எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றதோ இல்லையோ, ஈரானை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு ஆன்மீக தலைவன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு மாறான கருத்துள்ளவர்களும் இருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் பலமான மக்களினாரும் அல்லது பெரும்பான்மையான மக்களின் ஆதரவை கொண்ட ஒரு தலைவனாக அவர் இருக்கின்றார் என்பதில் எந்தவித ஒரு மாற்றம் இல்லை. அவ்வாறான நிலையில்தான் இவரது இந்த மரணம் என்பது ஈரானின் புதிய முகத்தை தோற்றுவிப்பதற்கான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவருடைய மகன் வரலாம் என்கின்ற செய்திகள் இருந்த பொழுதிலும் அங்கே ஒரு 88 பேர் கொண்ட ஒரு ஆன்மீக குழு ஒன்றுதான் அதனை நிர்ணயிப்பதாகவும் அதன் பின்னணி, அதாவது தொடர்களை, அதாவது ஒருவர் இறந்தால் எவ்வாறு மற்றவர் வருவது என்பது குறித்த தீர்மானங்களை எடுப்பதாகவும் இருக்கும். ஈரான் இந்த தாக்குதலின் விளைவாக 40 நாட்கள் ஒரு துக்கத்தை அனுஷ்டிப்பதோடு தொடர்ச்சியாக ஏனைய நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதான தாக்குதல்களை மாற்றும் இந்த நாடுகளின் மைய பகுதிகளை நோக்கிய தாக்குதல்கள், குறிப்பாக இந்த துபாய் மற்றும் அபுதாபி ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எனப்படுகின்ற பகுதியில் துபாயின் மிக பிரபலமான கொட்டைல்கள் மற்றும்
விமான நிலையம் கூட தாக்கப்பட்டிருந்தது. அதை விட கத்தார், குவைத், இந்த சவுதி, ஈராக், ஜோர்டான் போன்ற இடங்களில் எல்லாம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. அதை விட தூதரகங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. ஆம், ஈரான் இந்த தாக்குதல்களுக்கான பதிலடியை கொடுத்து வருகின்றது. அந்த பதிலடி என்பது அரபு தேசங்களில் உள்ள தங்களுடைய ஏனைய நாடுகள் குறித்த ஏனைய நாடுகள் மீதான அல்லது அங்குள்ள தளங்கள் குறித்ததான தாக்குதல்களாக இருக்கின்றது. இந்த தாக்குதல்களை ஏவுகணைகளாகவும் மற்றும் ஆளில்லா விமானங்களாகவும் அது நடத்துகின்றது. இதுவரையில் உத்தியோகபூர்வமாக சுமார் 3 அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 5 படை வீரர்கள் படுகாயமடைந்ததாகவும், அதேவேளை சுமார் 10க்கும் மேற்பட்ட யூதர்கள் அங்கே யூத பிரதேசங்களுக்கு ஏவப்பட்ட எறிகணைகள் மூலமாக கொல்லப்பட்டதான செய்திகள் இருக்கின்றன. இப்பொழுது இஸ்ரேல் பாடசாலைகள் போன்றவை எல்லாம் அங்கே மூடப்பட்டிருக்கின்றன மற்றும் எல்லா இடங்களும் சகல பாதுகாப்பு நிலைகளில் உச்சத்தில் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த நிலைமை எவ்வாறு செல்லும் என்பது இப்பொழுதைக்கு தெரியாது. நிச்சயமாக இந்த போரில் சீனா, ரஷ்யா பங்கேற்றுமா என்றால் அதற்குரிய சான்றுகள் எதுவுமே இல்லை. அவையை பொறுத்தவரையில் தேவையில்லாமல் இந்த தாக்குதலில் மூக்கை நுழைக்க மாட்டா, ஆனால் வன்மையாக கண்டித்திருக்கின்றன. ஒரு நாட்டின் தலைவரை இவ்வாறு குறிப்பிடலாம். ஒரு நாட்டின் தலைவரை 24 மணி நேரங்களில் கைது செய்யக்கூடிய திறனுடையதாகவும், இன்னொரு நாட்டின் தலைவரை அதே நேர கெடுவிற்குள் கைது செய்ய மரணிக்க, அதாவது அவர் மரணமடைய வைக்கக்கூடியதாகவும் திறனுள்ள நாடாக அமெரிக்கா இருக்கின்றது என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமே இல்லை. இருந்த பொழுதிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் அது சாதிக்க போகின்றது என்ன என்கின்ற செய்திக்கான பதிலை தேடுகின்ற உலகமாக தற்பொழுது உலகம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக. அதே நேரம் இப்பொழுது பஹ்ரைன், அதே போல மற்ற துபாய், குவைத் இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தூதரகங்களும் தாக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த பதற்ற நிலைமை மத்திய கிழக்கு முழுக்கவுமே நிலவுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்க இருக்கிறவர்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாக அங்கே இருக்கிறவர்களினுடைய உறவினர்கள் அச்சம் வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் என்று சொல்லிச்சினால் இந்த விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு நோக்கம் கருதி. இதனாலே தாங்கள் சென்ற நாடுகளிலே ஸ்டக் ஆகி நிற்பவர்கள் இருக்கிறார்கள். இவைகள் குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? இல்ல, நிச்சயமாக குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் கட்டார், அபுதாபி மற்றும் துபாய் என்பன தங்கு விமான நிலையங்கள், அதாவது இந்த டிரான்சிட் பாயிண்ட், இந்த விமான பயணங்களின் போலான இடைத்தங்கள் அல்லது மாறுமிடங்களாக பெரிய பெரிய நகரங்களுக்கான சேவையாக இருப்பதால் அந்த விமான நிலையங்கள் எப்பொழுதுமே உயிர்ப்புடன் இருப்பவை. அதை விட அங்கு செல்கின்ற மக்கள் என்பவர்கள் சுமார் ஒரு வாரமோ அந்த நாடுகளின் இடங்களை பார்ப்பதற்காகவோ அல்லது பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவோ செலவழிக்கின்ற காரணம் என்பது இருப்பதால் நிச்சயமாக அங்கே வெளிநாட்டவர்களின் பிரசன்னம் என்பது அதிகமாக இருக்கின்றது. அந்த நாடுகளின் ஊடாக விமான பரப்புகளை மேற்கொள்ள முடியாதவாறு அதாவது வான்பரப்புகள் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த வான்பரப்புகளின் மூடல் என்பது அங்கே உள்ள பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு தொலைபேசி மூலமான, அதாவது இங்கே ஒரு சிறுவர் காணாமல் போனால் அழைப்பு விடுவது போன்ற ஒரு அழைப்பு அங்கே அவர்களுக்கு இந்த சகல தொலைபேசி இலக்கங்களுக்கும் அனுப்பப்பட்டு இந்த விமான சேவைகள் இவ்வாறு எப்பொழுது மீண்டும் தொடங்கும் என்று தெரியாது, நீங்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி பாதுகாப்பாக இருங்கள் என்கின்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனினும் பெரும்பான்மையானவர்கள் மிகவும் சிரமத்தை சந்திப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதைவிட இந்த இணைப்பு பயணங்களின் மூலம்தான் பெரிய பயணங்களை மேற்கொள்கின்றது. குறிப்பாக அது வான்கூவரில் இருந்து டெல்லிக்கு செல்வதாக இருக்கலாம், அல்லது டொரண்டோவில் இருந்து மும்பை செல்வதாக இருக்கலாம், அல்லது நியூயார்க்கில் இருந்து அவ்வாறு இலங்கைக்கு செல்வதாக இருக்கலாம். சகல பிரயாணங்களும் தங்களுடைய இந்த தொடர் பிரயாணங்கள் இல்லாத காரணத்தால் இந்த விமான சேவைகள் என்பன நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதைவிட
இந்த டிக்கெட்டுகளின் விலை என்பதும் அதாவது வேறு பாதைகளால் செல்கின்ற விமானங்கள் திசை திருப்புதல் போன்றவற்றால் விலை உயர்வுகள் என்பனவும் இருக்கின்றன. இது ஒரு தற்காலிக தடங்களாக நாங்கள் எடுத்தாலும் இந்த 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கின்ற நாடாக ஈரான் மாறி இருக்கின்றது. ஈரானுக்குரிய ஆதரவு தளம் என்பது இல்லாத ஒரு நிலை என்பதற்கான காரணம் அவர்கள் ஏனைய நாடுகளையும் இந்த தாக்குதலுக்குள் உள்ளாக்கி இருக்கின்றார்கள். அதற்கு அவர்களுடைய மத பிரிவுகள் தான் காரணம். ஷியா மற்றும் சுனி என்கிற இந்த மத பிரிவுகளில் இவர்கள் ஷியா மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது அவர்கள் அந்த சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷின் இங்கிலாந்தின் படைகளுக்கு கூட ஏவுகணைகளை வீசியதாக தெரிகின்றது. எனவே அவர்களும் கூட இந்த போரை சில வேளைகளில் ஒரு சர்ச்சைக்குரிய போராக அல்லது மற்ற நாடுகளின் பங்குள்ள போராக மாற்ற முனைகின்றார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. உண்மையிலேயே இப்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சீனா, ரஷ்யா என்பன இவர்களுடன் இணைந்த பயிற்சிகளில் ஈடுபட்டாலும் அவர்கள் இந்த போரில் நிச்சயமாக தங்களை ஈடுபடுத்த மாட்டார்கள் என்பது இப்பொழுது ஈரானை பொறுத்தவரையில் ஒரு புரிந்த உண்மையாக இருக்கின்றபடியால் அவர்கள் ஏதுமற்ற நிலையில் எதை செய்வார்கள் என்று தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தங்களிடம் உள்ள உச்சக்கட்ட ஆயுதங்களை பாவிப்பதை கூட இருக்கலாம். அதாவது பயன்பாடு அறியப்படாத ஆயுதங்கள், அவை சில வேளைகளில் நிச்சயமாக உலகம் எதிர்பார்க்கின்ற அளவு பயங்கரமானவையாக இருக்காமல் இருக்கலாம். ஆனால் சில வேளைகளில் உலகம் எதிர்பார்க்காத அளவு பயங்கரமானவையாக கூட இருக்கலாம். 2 சாத்தியங்களும் இருக்கின்றன. ஏனென்றால் அவை எந்த ஒரு களத்திலும் பரிசீலிக்கப்படாத ஆயுதங்கள் தங்களிடம் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு, அதாவது புதிய ரக ஏவுகணைகள், புதிய ரக ஆளில்லா விமானங்கள், அவைகளின் பயன்பாடு அறியப்படாத நிலையில் அதன் சேத விவரங்கள் கூட எங்களுக்கு தெரியாததாக இருக்கும். ஆனால் இனி அவர்கள் இந்த மார்க்க சபை தேர்ந்தெடுக்க போகின்ற தலைவரின் நிலை எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பொறுத்துத்தான் இந்த தேசம் செல்ல போகின்றது. ஆனால் அங்கே ஆயத்துல்லா கொல்மேனி என்கின்ற ஒரு நபருக்கு மக்களிடையே அதீதமான ஆதரவு இருந்திருக்கின்றது என்பதை தெஹ்ரான் மாத்திரமல்ல ஏனைய நகரங்களிலும் திரள்கின்ற மக்கள் காண்பித்து நிற்கின்றார்கள் என்றால் அவ்வளவு இப்பொழுது இவ்வாறு கூறலாம். ஈரானின் மீது தொடர்ச்சியாக இவர்கள் தாக்குதலை நடத்துவர்களாக இருந்தால் மக்கள் தெருக்களில் இருக்கின்றபடியால் ஈரான் சந்திக்க போகின்ற அழிவுகள் கூட பெரிதாக இருக்கும். நிச்சயமாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2 நாள் சமரில் யாருடைய கை அதிகமாக ஓங்கி இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதில் யாருடைய கை ஓங்கி இருக்கின்றது என்றால் யூதர்களுடைய, அதாவது பட்டவர்த்தனமாக நாங்கள் தெளிந்த முறையில் கதைத்தால் யூதர்களுடைய தேவையை அவர்கள், அதாவது இந்த ஜுடாயிசம் என்பதில் இருந்துதான் கிறிஸ்டியானிட்டி, அதன் பிறகு இஸ்லாம் போன்றவை தோன்றின. ஆரம்ப மதமாக அறியப்பட்டது அல்லது தொடங்கப்பட்டதாக இந்த யூத மதம் இருக்கின்றது, ஜுடாயிசம். அவர்களுடைய செல்வாக்கு என்பது உலக அளவில் பல இடங்களிலும் கட்டுப்படுத்தல்களை மேற்கொள்ளக்கூடியதாகவே இருக்கின்றது. அது அமெரிக்க அரசின் நடவடிக்கைகள் என்ன, அமெரிக்க தலைவர்களின் நடவடிக்கைகள் என்ன, அல்லது அவர்களுடைய சொத்துக்களில் கூட பல சொத்துக்கள் என்பது இவர்களுடையதாகவே இருக்கின்றது. அதைவிட அவர்களுடைய திறன் ஒன்று, இந்த ஊடகங்களில் பெரும்பான்மையான ஊடகங்கள் கூட அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அவர்களால் நடத்தப்படுவையாக இருக்கின்றன. எனவே அவ்வாறான ஒரு இனத்தின் தற்பொழுதைய அந்த இஸ்ரேல் என்கின்ற கட்டியமைக்கப்பட்ட தேசத்தின் தலைவராக இருக்கின்ற பெஞ்சமின் நெத்தன்யாகு டொனால்ட் ட்ரம்ப் உடன் இணைந்து செயற்படுத்துகின்ற ஒரு செயல் திட்டமாக மத்திய கிழக்கை குலைக்கின்ற செயல்தான் இப்பொழுது எங்கள் கண்முன்னே நடைபெறுகின்றது. இதற்கான அடிநாதம் எண்ணெய், அதாவது மசகு எண்ணெய். உலகின் இன்றைய பொருளாதாரத்தின் முக்கிய காரணியாக இருக்கின்ற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எனப்படுகின்ற இந்த மசகு எண்ணெய் தயாரிப்புகளில் தங்களுடைய அந்த ஆதிக்கத்தை மேலோங்க வைப்பதற்கும். எனவே இந்த போர் என்பது பல விடயங்களை மறைத்து செல்கின்றது. குறிப்பாக இவ்வாறு கூறலாம், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எனப்படுகின்ற சிறார்கள் குறித்த விவரங்களை நாங்கள் மறப்பதற்கு இந்த போர் உதவி இருக்கின்றது. அதே போல பில் கிளின்டன், கிளாரி கிளின்டன் அல்லது பில் கேட்ஸ் போன்றவர்கள் தாங்கள் மன்னிப்பு கேட்டதையோ அல்லது இந்த சர்வதேச பொருளாதார மையத்தின் தலைவர் ராஜினாமா செய்ததையோ அல்லது பிரித்தானிய இளவரசராக இருந்து தரமிறக்கப்பட்ட ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதையோ எல்லாவற்றையும் மறக்க வைத்து எங்களை வேறு ஒரு திசையாக நகர்த்த
நிறுத்துகின்றது. இது உலக போர்க்கு, உலகின் போர்க்கு. அந்த எப்ஸ்டீன் யாருக்காக செயற்பட்டார் என்றால், இதே மொசாட்டின் உளவாளியாக இந்த தலைவர்களை வைத்து செயலாற்றி இருக்கின்றார். அதே நேரம் இவ்வாறு இவர்கள் எல்லாம் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு செயற்படுகின்றார்களா என்றால், பென்டகான் எனப்படுகின்ற அமெரிக்காவின் அதியுச்ச பாதுகாப்பு அமைப்பு இந்த ஓப்பன்ஏஐ என்கின்ற ஒரு நிறுவனத்துடன், அந்த சாட் ஜிபிடி அவற்றை செயற்படுத்துகின்ற நிறுவனத்துடன் ஒரு பாரிய ஒப்பந்தத்தை அதாவது வெள்ளிக்கிழமை செய்திருக்கின்றது. அந்த நிறுவனத்தில் பில் கேட்ஸ் கூட ஒரு பங்குதாரர். எனவே இந்த உலக உருட்டலில் யூத இனத்தின் பங்கு என்பது அளப்பெரியது. அவர்கள் தான் ஆட்டிவிக்கின்றார்கள். அமெரிக்க தலைவர்கள் அதற்கு தலையசைத்தபடி செல்கின்றார்கள். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. ஆனால் கனடா இந்த போரில் பங்கு பெற்றாது என்பது ஒரு காத்திரமான செய்தி. ஏனென்று சொன்னால் கனடா தன்னை முன்னேற்றி செல்ல வேண்டிய நிலையில் தற்பொழுது இருக்கின்றது. நிச்சயமாக மிக முக்கியமான விடயங்களை தொட்டு காட்டியிருந்தீர்கள். மிக முக்கியமானது, மிக கவலைக்குரிய விடயம், இந்த போர் பேசு பொருளாக மாறி இருக்கிறதுனால இந்த எப்ஸ்டீன் ஃபைல்கள் குறித்து நாங்கள் இனிமே கேள்வி கேட்க போவதில்லை என்பது மிக வருத்தமான விடயம். ஆனாலும் அதே போல கனடா இந்த போரிலே பங்கேற்காவிட்டாலுமே மறைமுகமான தாக்கங்கள் கனடாவுக்கு இருக்கத்தான் போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, மிக ஆழமாக இதை குறித்து பேசியதற்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.